ஆக்சுவலாக அண்ட் இன்னொரு 2 ரெஃபரன்ஸ் டைலாக் சூர்யா உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சீனில் வந்து ஸ்டார்டிங்கில் உன் வால் இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணுறாளா, இல்லை டாக்டர், என்னது வால் டாக்டரா, சரி வயிறு எரியாத, போக நீயே செட் ஆகிடுவேன். அது அவங்களுடைய ரியல் லைஃபுக்கும் இப்போ ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னும் போது அதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி இன்னொரு சீன் இருக்கும் சர்ப்ரைஸாக, இப்போ பிரேக் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் ரிலீஸ் விமல் அவங்க நடிச்சிருப்பாங்க. எங்க கூட ஜாலியா சிரிச்சு பேசி சுத்திட்டு இருந்தேன், இப்போ இப்படி சீரியஸா உட்கார தியேட்டர்ல பயங்கர ரியாக்ஷனா இருந்தது. ஏன்னா அது காமெடியா இல்ல, பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன், எங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருந்த நீ இப்போ சீரியஸா எங்க ஹீரோவா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ஷன் அது கிடைச்சது. ஸோ அதனால மேபி அதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த டயலாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்கிரிப்டில் அது இல்லை, அவங்க இம்ப்ரவைசேஷன்ல வச்சிருப்பாங்க. பட் அது கரெக்டு தான். அவங்க வந்து எவ்வளோ ஜாலியா நம்மள வச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தோன்னா சூரி சார் இப்படி அழ வைக்கிறாங்க. அவங்க கண்ணாலேயே நிறைய இடத்துல சூரி சாருக்கு டயலாக்ஸ் இல்லை. அந்த ஒரு ஹெல்ப்லெஸ் ஆன மொமெண்ட், வைஃபுக்கும் அக்காக்கும் இன் பிட்வீன் இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், ஒரு நடுவில் பிரகீத் வேற, அந்த ஹெல்ப்லெஸ் ஆன மொமெண்ட்ல வந்து எப்படி அவங்க இமோஷனல் கன்வே பண்றதுன்னா கண்ணால மட்டும்தான் கன்வே பண்றாங்க.